அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 9ஆம் வகுப்பு பாடநூலில் இருக்கக்கூடிய புணர்ச்சி அப்படிங்கிற இலக்கண பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கண பகுதிங்கிறது ரொம்ப நுட்பமானது. இது நல்லா நம்ம தமிழுக்கு தேவை இலக்கணம் தான். இலக்கணத்தை முழுமையாக படிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சிறப்பாக நம்ம வாழலாம், தமிழ் மொழியை பிழையின்றி நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த இலக்கணத்தில் 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புணர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். புணர்ச்சி என்றால் என்ன? இரண்டு சொற்கள் இணைவதே புணர்ச்சி. அது இரண்டு சொல்லும் இல்லாமல் பல சொற்கள் சேர்ந்து இணையக்கூடிய தன்மையும் இருக்கின்றது. அதெல்லாம் மேல் வகுப்பில் இன்னும் விரிவாக நம்ம நடத்தலாம். இந்த புணர்ச்சியில் இரண்டு சொல், அதாவது முதல் சொல்லை நிலைமொழி என்றும் அடுத்ததாக இணையக்கூடிய சொல்லை வருமொழி என்றும் குறிப்பர். உதாரணத்துக்கு கலை பிளஸ் அழகுன்னு வச்சுக்கோங்க. இந்த கலை என்பதை நிலைமொழி என்கின்றார்கள், இந்த அழகு என்பதை வருமொழி என்கின்றார்கள். இது இரண்டும் இணைவதை தான் புணர்ச்சி என்று சொல்கிறார்கள். இதை தமிழ் மொழியில் ரொம்ப முக்கியமானது புணர்ச்சி என்பது. அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுத்து வகையால் சொல்ல 4 வகையாக பிரிப்பாங்க. எழுத்து வகையால் புணர்ச்சியில் சொற்களை 4 வகையாக பிரிக்கிறார்கள். அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெய்யீறு, முதல்ல உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது என்னங்க? மெய்யீறு, உயிரீறு, உயிர் முதல், மெய் முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உயிரீறு, உயிரீறு அப்படின்னு இருக்கா. அந்த உயிரீரில் கலை அழகு, உயிரீறுங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கலை பிளஸ் அழகு. இப்போ இது கலை அழகுன்னு இருக்கும். எப்படி கலை அழகுன்னு இருக்கு? கலை அழகு. இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? இதையே உயிர் ஈறு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஈறுனா ஈற்றெழுத்தை, கடைசி எழுத்தை, நிலைமொழியில கடைசி எழுத்தை தான் ஈறு என்று சொல்கிறார். இந்த ஈற்றெழுத்தை வைத்து தான் நம்ம கணக்கிடுகிறோம் இந்த உயிரீறுல. அது எப்படி ஈற்றெழுத்துல? லைல என்ன இருக்கு? லைல என்னப்பா இருக்கு? ஈறு. இதுல என்ன? உயிரும் மெய்யும் சேர்ந்து இருக்கு. இல் பிளஸ் இ லை, இல் பிளஸ் இ லை. இல்லும் ஈயும் இணைந்திருப்பதை தான் லை. அதாவது உயிர்மை எழுத்தினாலே உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உயிர்மை எழுத்து. அந்த லையில் 2 எழுத்துக்கள் உள்ள இருக்கு. இல் பிளஸ் இ, அதுதான் லை. இதுதான் இல் பிளஸ் இ லை. இப்போ இதை பிரிக்கும் பொழுது கடைசி இந்த எழுத்து இது உயிர் எழுத்து. வருமொழியாக இங்க ஆ இருக்கிறது உயிர் எழுத்து. இதனால தான் இதை உயிர் ஈறு, உயிரெழுத்தை கடைசியாக கொண்டிருப்பதனால் இதை உயிர் ஈறு என்று சொல்கின்றார்கள். அப்போ உயிரெழுத்தும் இணையுமானா இணையாது, சேராது. இதுக்கு ஒரு விதி இருக்கிறது. நன்னூல் இலக்கணப்படி நீங்க பார்க்கும்போது ஈ ஈ ஐ வழி யகர, அதாவது ஈங்கிறது தோன்றும். அடுத்து ஏனைய உயிர் வரி, ஏனைய உயிர் இது இல்லாமல் 3 எழுத்து இல்லாமல் ஏனைய உயிர் வரி வவ்வும் தோன்றுவது இயல்பு. அதாவது இதை உடன்படுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈயையும் இவ்வையும் உடன்படுமை, இரண்டையும் இணைத்து வைப்பதற்காக இவற்றை உடன்படுமை அப்படின்னு சொல்றாங்க. ஏனைய உயிர்னா ஈ ஈ ஐ இல்லாத மற்ற உயிர் எழுத்துக்கள் அனைத்தும் வரும் இடத்து என்ன தோன்றும்? இவ் என்பது தோன்றும். இது ஒரு இணைப்பு. இது மாதிரி இதை உடன்படுமை மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல ஈ வந்துருக்குங்களா, இதை பிரித்து பார்க்கும் பொழுது அப்ப அந்த ஈ வந்ததுனால நம்ம என்ன இங்க அந்த ஈ இருக்கு பார்த்தீங்களா, விதிப்படி பார்த்தீங்கன்னா நன்னூல் இலக்கணப்படி வந்ததுனால யகர
இவ் இ என்பது வந்து இந்த இ என்பது வந்து உடன்படு மெய்யாக இங்க வருகிறது. அதனால கலை பிளஸ் இ பிளஸ் அலகு இவற்றை சேர்த்து ஈயும் ஆவும் சேர்த்தா இ பிளஸ் ஆ யா ஒரு கலை அழகு கலை அழகு வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஏன் இது வந்ததுன்னு இப்போ தெரியுதுங்களா? அப்போ இதில் வந்து புணர்ச்சியில் உயிரை பிரித்து பார்க்கும்போது தான் அது தெரியும். இதில் வந்து உயிரெழுத்து அது இருக்கிறது அப்படிங்கிறது. இல் பிளஸ் இ தான் லை. அந்த இகரம் வரும்பொழுது இ என்ற உடன்படுமை இ இ ஐ வழி ஈயும் ஏனைய உயிர் வழி வவ்வும் என்பது இது வந்து உடன்படுமையாக நன்னூலர் சொல்லுகிறார். இதுதான் விதி. இதன் காரணமாக அவை இணைந்து கலை பிளஸ் இ பிளஸ் அலகு கலை அலகு ஈயும் ஆவும் சேர்ந்தால் யா அதை கலை அலகு என்று சொல்லுகின்றோம். இதுதான் முதல் இது. முதல் இதை எவ்வளவு இருக்கு பார்த்தீங்களா? உயிர் இருக்கே, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் கலை அலகு அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க. அடுத்தது மெய்யீறு. மெய்யீறு அதாவது மெய்யீறுனா மெய்யெழுத்தை இறுதியாக கொண்டிருக்க வேண்டும். நிலைமொழியில வைத்து பார்க்கணும். இப்போ பாருங்க, இதுக்கு எடுத்துக்காட்டு மண் பிளஸ் குடம். இதுல வந்து எவ்வித மாற்றம் இல்லாம அப்படியே போடணும். இந்த வந்து பிரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. புள்ளி வைத்த மெய்யெழுத்தை பிரிக்க முடியாது. உயிர்மை எழுத்துக்குள்ளதான் அது என்ன வந்திருக்குதுங்கிறத நம்ம பிரித்து பார்த்து அதற்கான விதியை நம்ம செய்து அதை வந்து இவ்வாறு வந்திருக்கிறது, இவ்வாறு புணர்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த ஒரு மாற்றமுமே இல்லைன்னா இதை வந்து இயல்பு புணர்ச்சி அப்படிம்பாங்க. புணர்ச்சிக்கு 2 வகை உண்டு. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு புணர்ச்சியில் 2 வகை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த விகார புணர்ச்சியில் தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற 3 நிகழ்வு. அதாவது தோன்றல்னா புதுசாக ஒரு எழுத்து தோன்றுதல், திரிதல்னா அது இல்லாமல் வேற எழுத்து வருதல், கெடுதல்னா இருக்கிற எழுத்து கெட்டு போதல், இல்லாமல் போதல். இப்படி வந்து 3 நிலைகள்னா சொல்கிறாங்க. இது இயல்பு புணர்ச்சியில் மண் பிளஸ் குடம் மண் குடம் அப்படியே வருகிறது. அதான் மெய்யீர்னா அந்த மெய்யெழுத்தை ஈராக இருக்கிறது. அடுத்து பாருங்க, உயிரெழுத்து முதல். ஏன் சார் இதெல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, எழுத்தின் அடிப்படையில் இந்த புணர்ச்சியை அந்த 4 நிலையாக பகுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த உயிர் முதல். இப்போ வந்து நம்ம எது பார்க்கணும்? முதல்லாமே நிலைமொழியில் உள்ள ஈரலை பார்த்தோம். இப்போ வருமொழியில முதலாவதாக உள்ள எழுத்தை பார்க்க வேண்டும். இப்போ பாருங்க, வாழை பிளஸ் இலை. வாழை பிளஸ் இலை. இப்ப இந்த வாழை பிளஸ் இலை அப்படிங்கிறதுல நீங்க பார்க்கும்போது இந்த இலை தான் வந்து உயிர் முதல் அப்படிங்கிறாங்க. வருமொழியில உள்ள முதல் எழுத்தை தான் பார்க்கணும். உயிரீறு மெய்யீறுன்னு பார்க்கும்பொழுது இந்த நிலைமொழியில உள்ள ஈற்று கடைசியில எழுத்துக்களை தானே பார்த்தோம். அதே போன்று இப்பொழுது இந்த உயிர் முதல்ல வருமொழியினுடைய முதல் எழுத்தை பார்க்க வேண்டும். அதை நம்ம பார்க்கும்போது வாழை பிளஸ் இலை வாழை இலை அப்படின்னு மாறும். வாழை எப்படிங்க வாழை இலை மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு அதே விதிதான். நம்ம எப்படி நம்ம இ இ ஐ வழி ஈயும் ஏனைய உயிர் வழி வவ்வும் இது வந்து உடன்படுமையாக நம்ம நன்னூலர் குறிப்பிடுகிறார்களே, அதை வைத்து இவற்றை மாற்றம் கொள்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிக்க வேண்டும். அடுத்து மெய் முதல். 4வது மெய் முதல். இந்த மெய் முதல்ல பாருங்க, வாழை பிளஸ் மரம். இதெல்லாம் எடுத்துக்காட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப வாழை பிளஸ் மரம். சார் உயிர்மெய் தானே இருக்கு எழுத்து, இதை எப்படி நீங்க வந்து உயிரெழுத்துன்னு சொல்லுவீங்க அல்லது மெய் முதல்னு சொல்லுவீங்க அப்படின்னா, இந்த மாவை வந்து பிரிக்கணும்.
மாவுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்கள் மாவுக்குள்ள நினச்சிக்காதீங்க. இது மா என்ற எழுத்துக்குள்ள பார்க்கும்பொழுது இம் பிளஸ் ஆ என்று பிரித்தால்தான் இதுதான் மாவாக இருக்கின்றது. இதுல பிரிக்கும் பொழுது இம்ங்கிற அந்த மெய் எழுத்து முதலாக இருப்பாங்க. அதனாலதான் மெய் முதல் அப்படின்னு சொல்றாங்க. இதை பிரிக்கும் பொழுது மெய் முதல்னா மெய் எழுத்து முதலாக இருக்கு. வாழை பிளஸ் மரம், வாழை மரம், எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. ஏன்னா இது வந்து இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது. அப்போ புணர்ச்சியில் எழுத்தின் அடிப்படையில் சொற்களை 4 வகையாக படுத்துகிறார்கள். அது என்னென்ன அப்படின்னா உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலை பிளஸ் அழகு, மண் பிளஸ் குடம், வாழை பிளஸ் இலை, வாழை பிளஸ் மரம் அப்படிங்கிற எடுத்துக்காட்டுடன் உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய விளக்கத்தை நம்ம இப்போ விரிவாக பார்த்தோம். அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலும் இப்புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து, வருமொழி முதல் எழுத்து என 4 வகையாக படுத்துகிறாங்க. அது எப்படி சார் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியானது. என்றைக்குமே நம்ம படிக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் மொழியை பொறுத்த வரையிலும் படித்தால்தான் அது ரொம்ப ஈஸி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படிங்க, உயிர் முன் உயிர், மெய் முன் உயிர், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 4 வகையாக பிரிக்கிறாங்க. நிலைமொழி வருமொழியை அடிப்படையாக வச்சு இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா அங்கே பாருங்கள், உயிர் உயிர் மெய் மெய் இப்படி வச்சுக்கோங்க. உயிர் உயிர் மெய் மெய் இப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் எப்படிங்க அப்படியே இதில் அப்படியே நம்ம முன் போட்டுக்கலாம். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். அப்படின்னா என்னன்னா உயிர்னா உயிர் எழுத்துன்னு அர்த்தம், மெய்யினா மெய் எழுத்துன்னு அர்த்தம். அதை தான் அவங்க அது மாதிரி சொல்கிறாங்க. இதை சிம்பிளாக நம்ம 4 வகையாக, அதாவது நிலைமொழி வருமொழியை வைத்து அதன் அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கிறார்கள். உயிர் முன் உயிர், மெய் முன் மெய், அதே போல் மெய் முன் உயிர், மெய் முன் மெய் அப்படின்னு சொல்லி 4 வகையாக இதை வந்து பாகுபடுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து எடுத்துக்காட்டு அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப மணி அடி பாருங்கள், ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு. மணி அடி, மணி அடி இப்படின்னு இருக்கு. இப்போ இதை நம்ம பிரித்து நம்ம பார்க்கணும். இதை பிரித்து பார்க்கலாமா? இப்போ பாருங்க, மணி அழைச்சிட்டு இதை இங்கிட்டு பார்க்கலாம். மணி அடி அது எப்படி, மணி பிளஸ் அடி அப்படின்னு இதை பிரிக்கலாம். இது எப்படிங்க சார் உணருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அப்படிங்கிறதுல என்ன இருக்கு, இப்போ இதில் வந்து நம்ம சொன்னோம் இம் பிளஸ் ஆ மா அப்படிங்கிறத மாவுக்கு சொன்னோம். அதே போல் வந்து இந்த இன் பிளஸ் இ நீ. இப்போ இதில் வந்து இப்போ ஆங்கிறது வந்து என்ன அப்படின்னா உயிர் எழுத்து. இப்போ இந்த நீல வந்து என்ன இருக்கு மேடம், இதில் என்ன இருக்கு மேடம், நீல மணி அடி, உயிர் முன் உயிர், உயிர் முன் உயிர். இது வந்து நம்ம பிரிக்கும் பொழுது இன்னும் கூட்டல் இ, வெரி குட், இன்னும் கூட்டல் இ. இப்போ நம்ம இதே மாதிரி தான் அந்த எப்படி வந்து அந்த கலை அழகுக்கு நம்ம சொன்னோமோ அதே ஃபார்முலா தான். அது என்ன ஃபார்முலா அதில் சொல்லியிருக்கிறாங்க, இ இ ஐ. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும். இ இ ஐ வழி ஈயம், ஏனைய உயிர் வரி பவ்வம், இதெல்லாம் வந்து உடன்படுமை. இப்போ இதை எப்படி மணி அடின்னு உணருது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ மணி அடின்னு சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து நீக்குள்ள இன் பிளஸ் இ நீ. இப்போ இன்னுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுன்னு இருந்துச்சுன்னா நம்மளால் பிரிக்க முடியாது. ஏன்னா மெய்யெழுத்தை பிரிக்க முடியாது, உயிர்மை எழுத்தை பிரிக்கலாம். அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஈங்கிற உயிரெழுத்து இருக்கா, உயிரெழுத்து முன் பாருங்க, உயிரெழுத்து முன் உயிர், அதான் உயிர் முன் உயிர். இதுவும் உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து. ஆனால் இணையுமானா இணையாது.
இந்த ஃபார்முலாவுக்கு போயிடணும். இந்த ஃபார்முலாவில் இந்த ஈ இருக்கா, ஈ வந்துச்சுன்னா என்ன வரும், ஈங்கிற அந்த உடன்படு மெய் வரும். மணி பிளஸ் ஈ பிளஸ் அடி. இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறும். மணி அடி, மணி அடி. அதான் வந்து மணி அடி அப்படின்னு மாறி. புரியுதா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் முடிஞ்சிச்சுனாலும் மணி அடிச்சிடும். அதனால இதில் வந்து மணி அடி அப்படின்னு மாறினால அருமையான எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இது நமக்கு புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? இதுதான் உயிர் முன் உயிர் அப்படிங்கிறாங்க. வருமொழியில் நிலைமொழியை வைத்து 4 நிலையாக பிரிக்கிறார்கள். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். அதில் வந்து இப்போ நம்ம வந்து உயிர் முன் உயிர்ங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து மெய் முன் மெய்க்கு எடுத்துக்காட்ட பார்க்கலாம். மெய் முன் மெய்க்கு எடுத்துக்காட்ட வந்து பார்த்தீங்கன்னா பனி பிளஸ் காற்று, பனி பிளஸ் காற்று. இது ஒரு சில விதியில் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த விதி வந்து எல்லாத்துக்கும் ஒத்து போகுமா சார்? ஒத்து போகாது. ஒரு சில இது இப்போ காசா தாபா இந்த வல்லெழுத்துக்கள் என்று சொல்லலாம். வல்லின எழுத்துக்கள் காசா தாபா இந்த வல்லெழுத்துக்கள் வரும் பட்சத்தில், அதாவது குறிலா இருக்கலாம், நெடிலாவும் இருக்கலாம். இப்போ வந்து காணு வரும், சாணு வரும், தானு வரும். இப்படி வரும் பொழுது இந்த வல்லெழுத்துக்கள் வரும் பொழுது தன்வொற்று ரெட்டித்தல் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. தன்வொற்று ரெட்டித்தல் அதை வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம பார்க்க போறோம். எப்படி சார்? இப்போ பாருங்களேன். இப்போ இதில் வந்து உயிர் முன் மெய். இப்போ நீ இப்போ உயிர் எழுத்து இந்த நீல என்ன இருக்கு? இன் பிளஸ் இ நீ, இன் பிளஸ் இ நீ அப்படிங்கிறோம். இதுதான் வந்து உயிர் எழுத்து. வருகின்ற எழுத்து காவாக இருக்கிறது, காற்று. இப்போ காவில் என்ன இருக்கு? இக்கு பிளஸ் ஆனா காற்று. புரியுதுங்களா? இக்கு பிளஸ் ஆ கா. இதெல்லாம் நுட்பமாக பார்த்தா தான் புரியும். இக்கு பிளஸ் நெடில் ஆ கா அப்படின்னு. அப்போ இங்கே வந்து மெய் எழுத்தா இருக்கா, அதுதான் உயிர் எழுத்துங்கிறது ஈ. இந்த நீல வந்து இன் பிளஸ் ஈ இருக்குது. அப்போ ஈயை உயிர் எழுத்தாகவும் உயிர் முன் என்ன இருக்கிறது? மெய் எழுத்து இக்கு இருக்கிறது. இப்போ இது உடனே பனிக்காற்றுன்னு மாறுமா அப்படின்னா மாறாது. இந்த இக்கு வந்ததுனால தன்வொற்று இரட்டித்தல் இது இருக்குல்ல, அந்த காசா தாப்பா வந்ததுன்னா அப்போ இதில் காங்கிற அதனுடைய இனம் வந்திருக்கா, அதனால தன்வொற்று ரெட்டிக்கும். பனிக்காற்று, காற்று, தன்வொற்று ரெட்டித்தல். அதனால இந்த இடத்துல இக்கு என்பது வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ புரியுதா மாணவர்களே? அதுதான் வந்து உயிர் முன் மெய் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. மெய் முன் உயிர். என்ன சார் மெய் முன் உயிர் அப்படின்னா ஆல் பிளஸ் இலை அப்படின்னு எனக்கு எடுத்துக்காட்டு. ஆல் பிளஸ் இலை. இதை வந்து அப்படியே நேரடியாக நம்ம வந்து இணைக்கிறோம். இல் பிளஸ் இ லீ அப்படின்னு லீயா மாறுது. புரியுதுங்களா? இல் பிளஸ் இ லீ. அப்ப ஆ லிலை, ஆலிலை என்று மாறுகிறது. புரியுதுங்களா? இதை தான் வந்து இதில் எப்படி சார் மெய் முன் உயிர் அப்படின்னா இது மெய்யெழுத்து, இல்லுங்கிறது ஈங்கிறது உயிரெழுத்து, இது ரெண்டும் சேர்ந்து ஆலிலை என்று மாறுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மரம் பிளஸ் கிளை. மரம் பிளஸ் கிளை. மெய் முன் மெய், மெய் முன் மெய். மரம் பிளஸ் கிளை, கிளை. இதுல மெய் முன் மெய் எப்படி சார்? மரக்கிளைன்னு இக்கு வந்து கடைசியில் புணருதுல, புணரும் போது அது எப்படி கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, மரம் பிளஸ் கிளை. இதுல வந்து இதுக்கு ஒரு விதி இருக்கு. மவ்வீறு ஒளிதல், மவ்வீறு ஒளிதல். அதாவது இந்த புள்ளி வைத்த ஈழெழுத்தானது முதல்ல மகரம் மா வரும்போது மவ்வீறு ஒளிதல் என்ற விதிப்படி இந்த இம் என்ற மெய்யெழுத்து கெட்டுவிடும், இருக்காது. மவ்வீறு என்ற விதியின்படி ஈர்க்க ஒளிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் மர பிளஸ் கிளை அப்படின்னு ஆகுது. இப்போ இன்னொரு விதி சொன்னோம்ல, காசா தாப்பா வந்தா அப்ப கீ
இதெல்லாம் வந்து அதனுடைய இனமா இந்த கீக்குள்ள என்ன இருக்கு இக்கு பிளஸ் இ கீ அப்ப இந்த இக்கு ஒற்று இரட்டித்தல் அப்படிங்கிற விதிப்படி மர கிளை என்று ஆனது. இப்போ புரிகின்றதுங்களா? இது மாதிரி வந்து புணர்ச்சியில் இப்போ நம்ம வந்து ஒரு தொடக்கத்தை பார்த்துருக்குறோம். அதாவது புணர்ச்சி என்றால் இரண்டு சொற்கள் புணரக்கூடிய தன்மையை புணர்ச்சி என்று சொல்கின்றோம். அதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்காட்டோட பார்த்தோம். அந்த எழுத்தின் அடிப்படையில் அவற்றை 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வருமொழி நிலைமொழி அந்த இறுதி எழுத்துக்களை கொண்டு அவற்றை 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அவை வந்து உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் நம்ம போட்டித் தேர்வுகள்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம சிறப்பாக தோன்றல் திரிதல் கெடிதல் அப்படிங்கிற விகார நிலையை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த புணர்ச்சியில் ஒரு தொடக்க நிலையை பார்த்துருக்குறோம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி மாணவ செல்வங்கள்.